இப்ப நமக்கு டே டு ஃப்ரீயா இருக்கு, நம்ம இது பண்றதுக்கு இது ஒண்ணு பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற காலம் எடுப்போம். நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன்ற சூழலும் இருக்கும். அது நீங்க முன்னாடி பேசினது. ஸோ இந்த ஜோன் இருக்கும்போது பட் என்னதான் நம்ம ஒரு இன்கம்காக நம்ம அதை ஒத்துக்கிட்டாலும் செட்ல 100% உண்மையாதான் இருந்தாங்க. கண்டிப்பா அந்த அந்த மனநிலை பத்தி பேசுங்க. அதுதான் நான் சொல்றேன் இல்லைங்களா. இப்ப நீங்க பணம் உங்களுக்கு தேவைப்படுது, நீங்க சும்மா தான் இருக்கீங்க, காசு வாங்குறீங்கல்ல, உங்களுக்கு பணம் வரப்போகுது. அதுக்குன்னு நீங்க அந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய வேலையை நீங்க பாதியா கொடுத்தீங்கன்னா உங்களை விட ஒரு கேவலமான ஒரு அதுக்கு மேல டிஸ்கிரைப் பண்ண வார்த்தை கிடையாது. அதெல்லாம் தப்பு. பைசா வேணுமா, வேலையை பார்த்துட்டு அது எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமாட்டோகிராஃபர் சொல்றது ரைட்டா தப்பான்னு தெரியல, நாய் மாதிரி வேலை செஞ்சிடணும், ராஜா மாதிரி சம்பளத்தை வாங்கிட்டு போகணும்னு. அந்த என் பணம் 10 ரூபாவோ 20 ரூபாவோ, அதுக்கு நான் நாய் மாதிரி வேலை செய்ய ரெடியா இருக்கேன். ஆனா அந்த 20 ரூபாவை நான் ராஜா மாதிரி வாங்கிட்டு போவேன் என் கைக்கு. அதுதான் நான் போல இருந்து நான் வச்சுட்டு இருக்கேன். எனக்கு நான் உனக்கு 100% உன் சீன் எப்படி எதுலாம் எனக்கு தெரியல, 100% நான் என் உழைப்பை கண்டிப்பா நான் தருவேன். அது நான் சொல்றேன்ல, இதெல்லாம் தான் நான் நம்புற ஒரு விஷயம். இதெல்லாம் தான் எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி வரைக்கும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு. நான் வேலை செஞ்சது ஒரு 5 நாளோ என்னமோ சுதர்ஷன் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு. எனக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன் நான் என்னன்னு சொல்லுவேன். நான் 4 மாசம் 5 மாசம் டேட்ஸ் கொடுத்த படங்கள் கூட எனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த 5 நாள் வேலை செஞ்ச ஒரு படம் கொடுத்துட்டு போனதுக்கான காரணம் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன். இதெல்லாம் எனக்கு இருக்கு. இதெல்லாம் நான் அங்கங்க நான் விதைச்சு வச்சுட்டு வந்துட்டு தான் இருக்கேன். இது போவோம் எனக்கு. நான் இதை நம்பிட்டு தான் இருக்கேன். சூப்பர். இது என்ன இன்னும் அதிக தூரத்துக்கு கொண்டு போகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சூப்பர்ண்ணா. எந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ஆஸ் ஆக்டரா சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்மளால என்ன கேரக்டர்லாம் புல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எந்த படம் எத்தனை படம் கழிச்சு இல்ல எத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு அந்த இது 2013 மே மாசம் 1ஆம் தேதி சூதுகவும் ரிலீஸ் ஆன அன்னைக்கே நம்ம ஸ்கிரீன்ல ஒரு இதுல பாத்திர மாட்டோமான்னு ஆசைப்பட்டேன். இந்த படம் எங்களுக்கு கதை வேற தெரியாது. ஓகே, எனக்கெல்லாம் தெரியாது என்ன கதை ஏது கதை. ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு எடுத்ததெல்லாம் கிளைமேக்ஸ்ன்றது எனக்கு தெரியாது. சேம் அதே தான் பார்த்தோம். இன்னும் அப்பறம் சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்குன்னு பார்த்த உடனே தான் தெரிஞ்சது. ஓகே, பிளஸ் அப்ப கிடைச்ச ஒரு அப்ரிசியேஷன் இருக்குல்ல, எவனும் ஒருத்தன் வந்திருக்காங்க, ஒரு டைப்பா இருக்கான், ஆளு ஒரு மாதிரியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பேசும்போது ஓகே, சும்மா இருக்கும் போதே ஆடுவோம், இப்ப வேற சலங்கைய வேற கட்டி விடுறாங்க, ஆடலான்ற தைரியம் அப்ப கிடைச்சதா. சூப்பர்.